மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய வருடமாக 2026 வருடம் கண்டிப்பாக அமையும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏழரை சனி மாதிரி விரையச்சனின்னு சொல்லுவோம். ஏழரை சனி நடந்து கொண்டு இருந்தாலும் கூட ஒரு நிலையில் அந்த சனியை குரு பகவான் பார்ப்பது என்பது பெரிய விஷயம். ஜென்ம சனியில் தான் கொஞ்சம் மன உளைச்சல்கள், பொருள் இழப்புகள், கொஞ்சம் உறவுகளில் நண்பர்கள்ட்ட மனக்கசப்புகள், வீட்டில் குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கும். விரையச்சனி என்ன செய்யும்? போன வருஷமும் கொஞ்சம் செலவுகளை தான் கொடுத்தது. ஓரளவுக்கு கையில் காசு வந்தது, 10 பைசா சேர்க்கவே முடியல. அதே மாதிரி தான் 2026 வருமானம்லாம் வருதுங்க, ஆனால் 10 பைசா சேர்க்க முடியலைங்கன்ற மாதிரியாக இருக்கும். இன்னும் சிலருக்கு மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஒரு 30 வயதிற்குள்ளே இருக்கக்கூடிய திருமண வயதை எட்டியிருக்கின்ற பருவ வயது குழந்தைகள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் திருமணம் நடக்காமல் இருந்துவதற்கான தடைகள் நீங்கி ஜூன் மாதத்திற்குள்ளேயே திருமணம் அல்லது நிச்சயார்த்தம் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. எதிலையும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உண்டு. கடந்த காலத்தில் அப்பா அம்மா பேச்சை கேட்க முடியாமல் இருந்தவர்களுக்கு அவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய சூழல்கள் உருவாகக்கூடிய ஒரு தன்மை, மிகப்பெரிய அளவில் தாய் தந்தையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவங்க, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய பொருளாதார அமைப்புகளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதெல்லாம் நீங்கக்கூடிய தன்மைன்னு மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவே 2026 ஆண்டு உண்மையிலே இருக்குதுங்க. இன்னும் ஒரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்துல ராகு இருந்தாலே வெளிநாட்டு மேன்மை, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தூர இடங்கள், வெளி மாநிலம், மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறது, ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்களை செய்வது, அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக லாபங்கள், சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றிகள், இவ்வளவும் 2026 ஆண்டு அவங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல் நடக்கும். கோர்ட்டு கேஸு பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்குதுங்க, ஒரு சின்ன பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டேன், செக் ரிட்டன் ஆகி போச்சு, கிரெடிட் கார்டு கட்ட முடியல, உடனே அதை கோர்ட்டுக்கு போயிருக்கு. இந்த மாதிரியான சிறு சிறு குற்றங்களுக்காக, அல்லது ஹவுஸ் ஓனர் என் மேலே கேஸ் போட்டிருக்கிறாரு, நான் ஹவுஸ் ஓனர் மேலே கேஸ் போட்டிருக்கிறேன், இந்த மாதிரியான சிறு சிறு குற்றங்களுக்காக கோர்ட்டு வழக்குன்னு போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சுமூக தீர்வுகள் ஜூன் மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷம் கண்டிப்பாக எல்லா லெவல்லையும் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. இளைஞர்களுக்கு வேலை மாற்றங்கள் இருக்கும், இருந்தாலும் கவலைப்படாதீங்க, வேலையே போனாலும் அதை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வியாபார பெருமக்களுக்கு போட்டிகள் இருந்தவைகள் இப்போது 2025 வருஷத்தை விட போட்டிகள் அப்படியே ஒழியக்கூடிய தன்மைகள், அதன் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள்னு பெரும்பகுதி ஒரு 70% நன்மையை செய்யக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த 2026 வருஷம் பிறக்குது. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள்னு சொல்லுவேன். அதுவும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு இது வரைக்கும் வேலையில் பணியிடங்களில் இருந்து வந்த மன அழுத்தம்லாம் விலகக்கூடிய தன்மை, மேலதிகாரிகள்கிட்ட இது வரைக்கும் முறைச்சிக்கிட்டு இருந்த நிலைமையெல்லாம் நம்மளை நம்ம திறமையை மதிக்கக்கூடிய அமைப்பு, நமக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு பெண்களுக்கும் சிறப்பாகவே இருக்குதுங்க. 2026 பிறக்க போகின்ற ஆங்கில புத்தாண்டு